அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் எங்கேயும் நகர போகிறதில்ல. ஆர்கே சேனலில் நம்ம ஈரானுடைய தகவல் மிஸ் பண்ணாலும் இரவு பதிவில் கண்டிப்பாக நம்ம ஈரானை விட்டு நகர போகிறதில்ல. புயலுக்கு முன் ஒரு அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த அமைதியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஈரானுக்குள்ளார நடந்த போராட்டம் மறுபடியும் பூகம்பமாக வெடிக்க ஆரம்பித்திருக்கிறதான இன்னொரு கேள்வி. எல்லா யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட்டும் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ரிசா பலாவிக்கு ஆதரவாக பெரிய போராட்டம். மறுபடியும் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாவே சமூக விரோதிகள்னு முத்திரை குத்தி சுட ஆரம்பிச்சிருக்காங்களான்ற மற்றொரு தகவல். மறுபடியும் பதற்றம் தோற்றிவிட்டது. அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன, நகர்வுகள் என்ன, வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு யார் யார் எங்கே மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்ற முழுமையான தகவல் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேசில்கிட்ட போட்ட ஒப்பந்தம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் 25ஆம் தேதி இஸ்ரேலுக்கு போகிறார். இஸ்ரேலில் போயிட்டு என்ன விதமான முக்கியமான அக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்படியே முடிச்சுட்டு நம்ம சீனா அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைத்திருக்காங்க. அது இல்லாமல் உக்ரைன் ஜப்பான்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. பல தகவல்களை ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பவமாக பார்த்துடலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் தகவல், யூகேனுடைய பிரதமர், முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள்கிட்ட போயிடலாமா? ஏன்னா அவர் தானே ரஷ்யா உக்ரைன் வாரம் ஆரம்பித்து வச்சார். இதற்கும் தனது முதல் ஒரு தொடக்க புள்ளி வச்சுட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த டியாகோ கார்சியோ அந்த தளத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு யூகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் மிரட்டல் விட்டு கூட இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அவர் ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து இப்போ நம்ம ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்யலை அப்படின்னா வேறு எப்போ நம்ம உதவி செய்கிறது? எவ்வளோ ஒரு முக்கியமான தளம். அந்த தளத்தில் இருந்தால் ஈராக்கை தாக்கல் நடத்தியது, ஆப்கானிஸ்தானை தாக்கல் நடத்தியது. மிக முக்கியமான தளத்தை போயிட்டு இப்போ நீங்கள் நடத்தக்கூடாது என்பதில் எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் முல்லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அப்போ முல்லாஸ் வேணுமா இல்லை யூகே மக்கள் வேணுமா? முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இது கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். ஈரான் பக்கம் முழுமையாக சாய்ந்து விட்டதோ என்ற அச்சம் எனக்குள் எழுந்திருக்கிறது மக்களே அப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். சரி, ஓகே, மனுஷன் ஏதோ ஒரு சுழியை போட்டு அந்த பக்கம் ஆரம்பித்து வச்சுட்டாரா அப்படின்னு தோணுச்சு. அப்படின்னா நேற்று அராக்சி அவர்கள் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு சொன்னார். எங்ககிட்ட 0% என்ரிச்மெண்ட்டை பற்றியோ மற்ற எதுவுமே இல்லை, ஃபியூச்சரை பற்றி தான் பேசினாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக சொன்னதுக்கு இன்றைக்கி விக்ஸாப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டுருக்கு. நாங்கள் ஏதோ 3 வருஷத்துக்கு மட்டும் கேட்ட மாதிரியும், அப்புறம் இல்லாமல் ஈரான் எங்ககிட்ட கோரிக்கை வச்ச மாதிரியும், ஏற்கனவே என்ரிச் பண்ணதை ரஷ்யா கிட்ட கொண்டு போன மாதிரியும், அப்புறம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை நாங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ண மாதிரியும், அப்புறம் இதெல்லாம் ரஷ்யா சூப்பர்வைஸில் இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பரவிட்டுருக்கு. பட் அதில் பெரும்பாலான தகவல்கள் எதுவும் உண்மை இல்லை என்றார். அப்போ என்ன தான் பேசுனீங்கன்னு எனக்கும் புரியல. அங்கே உட்காந்துட்டு மணிக்கணக்காக போயிட்டு டீ நல்லாயிருக்கு, பிஸ்கட் நல்லாயிருக்குன்னு பேசுனீங்களா? எனக்கு பெருசாக டவுட்டாக இருக்குது. இல்லை பேச்சுவார்த்தையே நடத்தாமல் சும்மா தான் பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு புரியல. ஏன்னா நிறைய இந்த கம்பெனிலாம் வேலை வைப்பார் பாஸ் வேலை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் நானும் நிறைய எனக்கு அவ்வளோ இந்த பில்டப்லாம் விட தெரியாது. அவரை போய் பார்த்தியா அப்படின்னா ஒரு வரியில் நான் சொல்லிடுவேன், சார் பார்த்தேன் சார்னா முடிஞ்சு. ஆனால் ஒரு சில நம்பர்லாம், சார் போகும்போது பயங்கரமான டிராஃபிக்கு, அப்படி இப்படி போய் வெயில், அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு அங்கே ஓரம் பண்ணிட்டு இப்படி போயிட்டு அப்படி போட்டு 10 நிமிஷம் கழித்து அப்படி போய் பார்த்தேன் சார்ன்னுவாங்க. அப்படியே எங்கள் அப்பா பரவாயில்ல, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் பார்த்தியா அப்படின்னு உடனே முதலாளி நினைப்பார். நான் இந்த ஆனால் எனக்கு அந்த மாதிரி பேச்சு திறமை இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். ஆனால் இந்த இடத்துல விக்ஸாப் அவர்கள் இந்த மாதிரி பில்டப் போட்டு யாரை நம்ப வச்சுருக்கிறாரு? ட்ரம்ப்பை நம்ப வச்சுருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இவர் தான் பேச்சுவார்த்தை புடின் அவர்கள்ட்ட பேச போனார், 1 மணி நேரம் பேசினார், முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுவார்னு பார்த்தா 5 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன், நல்ல ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அங்கே போயிட்டு என்னதான்பா அப்படி பேசுனீங்க, அமைதி கொண்டு வந்தீங்களான்னா கிடையாது. சும்மா வெட்டி நாயமாக பாதிக்கு மேலே பேசியிருப்பாங்க. என்னப்பா உங்கள் வீட்டில் எல்லாம் இல்லையே மாடசாமி, வீட்டில் மாடெல்லாம் இழுத்து கட்டணையா, அந்த பக்கம் மாட்டுக்கு புல்லு போட்டியா, அதை போட்டியா, இல்லை தட்டு அறுத்து போட்டியா, அந்த மாதிரி கொஸ்டின் நிறையா இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்க ஈரானில் கூட போயிட்டு இந்த மாதிரி வெட்டி நாயத்தை பேசிட்டு கடைசியில் ட்ரம்ப்புக்கிட்ட பெரிய பில்டப் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே மாறி மாறி சொல்கிறாங்க, நான் அதை பேசலை, நான் இதை பேசலைன்னா என்ன தான் பேசுனீங்க? அப்போ இல்லை நான் கேட்குற டீயும் பிஸ்கெட்டும் கூட என்ன தான் பேசுனீங்க? எங்களுக்கெல்லாம் பொழப்பெல்லாம் நினச்சிங்களான்னு ஒரு டென்ஷனாக தான் இருந்தது. இருந்தாலும்
இன்றைக்கி காலையில் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 32,000 பேர்த்த வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 10 நிமிஷம் கூட கேப் கிடையாது. ஈரான் வந்து எனக்கு ஆதாரங்கள் கொடுங்க, ஆதாரங்கள் கொடுக்காம நீங்கள் பாட்டு ஏதோ பொத்தாம் பொதுவாக நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஈரான் தரப்பில் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க ஆதாரத்தை எங்கே கொடுப்பாங்க? சரி பார்க்கலாம் நம்ம. அதே போல் இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஈரான் வந்து இறங்கி வந்துடுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் தேடுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்த்தா அது மாதிரி தெரியல. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, ஆக்சுவலாக இது 19 அப்புறம் 20ஆம் தேதி வரைபடத்தையும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல எனக்கு. 19லேருந்தே கிட்டத்தட்ட போராட்டங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பச்சை கலர்லாம் இருக்குல்ல, ஒரு 1000 ப்ரோட்டஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. பட் நேற்று இரவுலேருந்து இன்றைக்கி காலையிலலாம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னா மொத்தம் ஒரு 4-5 இடத்துல இருக்காங்க. அதில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டும் இன்னும் மற்ற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்லாம் ஒன்று சேர்ந்து, ஏன்னா நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம். அந்த போராட்ட கட்டத்தில் திடீர்னு வன்முறை வெடிச்சிருச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து பஷீத் அப்படின்ற மெம்பர்ஸ் வந்து இந்த மாணவர்களுக்கு எதிராக ஆளுகின்ற ஈரான் அரசுக்கு ஆதரவாக, பட் இவங்க யார் அப்படின்னா ரேசா பலாவிக்கு ஆதரவாக ஒரு போராட்டம். எந்த ஸ்டூடெண்ட்னா ஷெரீஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. இவங்க போராட்டம் பண்ணோடனே அடுத்தடுத்த ஒரு 4-5 யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா ஐஆர்ஜிசி போயிட்டு அந்த யூனிவர்சிட்டியை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. கேட்டுக்கு வெளியே ஃபுல்லாக போயிட்டு ஒரு சில யூனிவர்சிட்டியில் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. பட் கொஞ்சம் அப்படியே வெர்ஜாக இருக்குது. ஒரு சில இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தினதாக சொல்கிறாங்க. மறுபடியும் மாணவர்கள் மீது ஈரான் கை வச்சுது அப்படின்னா இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும். அது இன்னும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனக்கு சாதகமாக கனக்கச்சிதமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெரும்பாலான போராட்டங்கள் ரேசா பலாவி அவர்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டமாக பார்க்க முடிகிறது. டெத் டு காமேனி அப்படின்ற ஒரு போராட்டம். பட் இவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு டெத் டு அமெரிக்கான்றாங்க இவங்க. ஆனால் போராட்டம் என்ன பண்ணுறாங்க, டெத் டு காமேனின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்த்தரப்பில் போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். இன்று கூட ஐஆர்ஜிசியினுடைய குரூப்போட கமாண்டர், தலைமை பொறுப்பில் இருக்கிறார்ல, அவர் போயிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறார் தனிப்பட்ட முறையில். மருத்துவமனைலாம் எப்படி இருக்குது, போதிய அளவுக்கு மருத்துவ வசதிகள் இருக்கிறதா, அவசர கால தேவைகளை நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு அடுத்தடுத்த விசிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு புகைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கின S-300 ஏர் டிஃபென்ஸ் லான்ச்சர்ஸ் வந்து தெஹ்ரான் பக்கத்தில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்காங்க. அது இல்லாமல் ஈரானுடைய பவர் 373 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கண்ணுக்கு தெரிகிறது என்று அடுத்தடுத்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. சரி, அமெரிக்கா என்ன வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தில் காட்டுறேன். இந்த வரைபடத்தில் அசர்பைஜான் பக்கத்தில் டேப்ரிஸ் அப்படின்ட்டு ஒரு முக்கோணமாக இருக்கா, அந்த இடத்துல அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கும் அப்புறம் இந்த காஸ்பியன் சி பக்கத்தில் தெஹ்ரானுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கா, அங்கேயும் அப்புறம் சவுத் கோர்சான் ப்ராவினன்ஸ்னு சொல்லிருக்குல்ல அந்த இடத்துலையும், அதே மாதிரி கீழே பாருங்கள், கீழேனா இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி இருக்குல்லையா, அது வந்து நேவல் பேஸ். இந்த மாதிரி இடங்களில் அடிக்கடி ஈரானுடைய மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் போயிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே வந்து அடிக்கடி போய் விசிட் பண்ணியிருக்காங்களாம். மேபி இது எல்லாம் அமெரிக்கா பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு விமான தளங்கள் அப்படின்னும்போது ஆயுதங்களை கொண்டு போய் வைக்கிறது, ஆயுதங்களை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பெரிய அளவுக்கு அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்க தரப்பில் இருந்து பெரிய அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க. அதை ஈரான் என்ன பண்ணுவாங்க, இப்போ தாக்கல் நடத்தக்கூடிய இடங்கள் எல்லாமே வீடியோ பதிவுகளாக வெளியிடுறாங்க. அதை போய் விசிட் பண்ணாமே இருப்பாங்களா? இந்த விசிட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இடத்த வந்து அக்யூரேட்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் கூட எடுக்கலாம். அது இல்லாமல் முதல் முறையாக இன்றைய காலை செய்தியிலிருந்து நான் கேள்விப்பட்டேன், அமெரிக்கா வந்து டியாகோ கார்சியாவில் திடீர்னு யூகே எதிர்ப்பு தெரிவித்ததுனால இன்றைக்கி பெரும்பாலான போர் விமானங்களும் அப்படின்னா ரீஃபியூல் டேங்கரும் போர்ச்சுக்கல் இருக்குல்ல, ஸ்பெயின் பக்கத்தில், அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி பக்கத்தில் இருக்குல்ல, இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது பார்த்தியா, அங்கே பெரும்பாலும் போர் விமானங்கள்லாம் நிறுத்தி வைத்திருப்பதா இப்போ வந்து கிடைத்த தகவல் பெரும்பாலும். ஏன்னா டியாகோ கார்சியா அடுத்த ஆப்ஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்க.
ஏன்னா ஈரான் வந்து அவ்வளோ தொலைவு, கிட்டத்தட்ட டியாஜோ கார்சியா பார்த்தோன்னா 3100 கிலோமீட்டர் வருது. சேம் டிஸ்டன்ஸ் தான் போர்ச்சுகல் வரும். அவ்வளோ தள்ளி தாக்கல் நடத்தினாலும் இடையில் அமெரிக்காவுடைய பேஸ் வந்து நிறைய இருக்குது ஐரோப்பாவுக்குள்ளே. அதனால் இடைமறுத்து அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் இஸ்ரேல் பக்கத்துன்னு இருக்குது. அவ்வளோ தொலைவு தள்ளி அடிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் அங்கிருந்தும் நடத்துவதற்கான திட்டங்கள் வகுத்திருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் சீனாவுடைய புகைப்படங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 ரீஃபியூல் டேங்கர் வந்து இன்றைக்கி சவுதி அரேபியானுடைய பேஸ் இருக்குது இல்லையா, அந்த பேஸில் நிறுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் 6 E3 சாண்ட்ரி AWACS ஏர்க்ராஃப்ட் வந்து இன்றைக்கி சவுதி அரேபியாவில் கொண்டு நிறுத்தியிருக்காங்களாம். இது எல்லாமே போர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு வான்பரப்பு எல்லாமே தனது கட்டுப்பாட்டில் வைப்பதற்கும், முன்கூட்டியே தாக்கல் நடத்தினா அதற்கான எச்சரிக்கை கொடுத்து பதில் தாக்கல் நடத்துவதற்கான ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு போய்ட்டு சவுதி அரேபியா கிட்ட வச்சுக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கி மூமெண்ட் இல்லையா, புயலுக்கு முன் ஒரு அமைதி என்ற மாதிரி வந்து இன்றைக்கி மூமெண்ட் இல்லைன்னா இருந்தது. அந்த கடந்த 2 நாட்களாக இருந்த அந்த மூமெண்ட்லாம் கிடையாது. இன்றைக்கி என்னென்னா ஒரு 4 C5M சூப்பர் கேலக்ஸி ஏர்க்ராஃப்ட் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை சுமந்து சென்றிருக்கிறது. கத்தாரும் சவுதி அரேபியாவில் போய் இறங்கியிருக்காங்க. இது வந்து ஒன்லி டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது வான் தடுப்பு சாதனங்களை மறுபடியும் போயிட்டு குவித்து வைத்திருக்காங்க. மேபி அவங்க தான் நேற்று கூட ஈரான் சொன்னாங்கல்ல, அமெரிக்காவோட நிலைகளை பெரிய அளவுக்கு அடிக்க போகிறோன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் கொண்டு போய் நிலை நிறுத்தியிருக்கிறாங்க. செர்பியாவும் ஸ்வீடனும் இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணுகிறாங்க, எளிய மக்களே இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஈரானுக்குள்ளார கிளம்பி வந்தீங்களா இல்லையா, அதனால் இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்கன்ட்டாங்க. அப்போ எத்தனை நாள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல, இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. பெரும்பாலான நாட்டுடைய மக்கள் வந்து ஈரான்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சனிக்கிழமைன்றாங்க. பட் ஈரான் 10 நாள் ட்ரம்ப் அவர்கள் வந்து டைம் கொடுத்துருக்கிறார். 10 நாள் டைமா இல்லை இன்னும் 2-3 நாட்களா இல்லை இன்று இரவா அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் ஹெஸ்புல்லா வந்து வெகுண்டு எழுவாங்களா எழ மாட்டாங்களாம் நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன். நான் அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் இன்னைக்கு கூட ஒரு சம்பவம் சொன்னேன். நான் கிட்டத்தட்ட ஆர்கே சேனல் என்ன சொன்னேன்னா ஒரு 3லிருந்து 4 ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய கமாண்டர் இருந்ததாக சொன்னேன். பட் 3லிருந்து 4லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் 8 பேர் பக்கம் சொல்கிறாங்க. மொத்தம் 3 இடத்துல நேற்று இஸ்ரேல் குறி வைத்து லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்கு, அந்த பீகா வேலியிலிருந்து சிரியாவுக்கு பக்கத்தில். இந்த தாக்குதலில் 8 ஹெஸ்புல்லானுடைய முக்கிய கமாண்டர்கள் வந்து இருந்ததாக சொல்லப்படுறாங்க. 2 கமாண்டர்கள், அது இல்லாமல் 6 முக்கிய அந்த செய்தி தொடர்பாளர்கள், ஆயுதம் பர்ச்சேஸ் பண்ணவங்க, முக்கிய ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இது ஹெஸ்புல்லா தரப்புலே நேற்று இரவு நடந்தது. இன்றைக்கி மதியத்துக்குள்ளேயே வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா ஐ திங்க் வெகுண்டு எழுறதுக்குள்ளார இவங்க ஒவ்வொன்றா காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். அதாவது அவங்க லெபனானுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியாக வரதுக்குள்ளாரே ஹெஸ்புல்லாவை பற்றி பேச்சு நடத்தி வெஹிக்கிளில் போனாலும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுடைய முழு தகவல் அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது. ஒன்று தான் இப்போ இவங்க கடைப்பிடிக்க வேண்டியது ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து, கடித முறையை பயன்படுத்தினா மட்டும்தான் இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கடிதம் ஒன்று போஸ்ட் பண்ணி அந்த கடிதம் ஏன்னா போஸ்ட்மேனை வச்சு அவர் எங்கேயாவது போய் கொடுத்தாதான் அதை மற்றபடிலாம் இவங்க செல்ஃபோன் பயன்படுத்துகிற வரைக்கும், இன்க்ளூடிங் வாக்கி டாக்கி பயன்படுத்துகிற வரைக்கும் இவங்க பேஜர் வேறு பயன்படுத்த முடியாது, ஏற்கனவே வெடிச்சது இல்லையா. அதனால் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கோட்டாவின் அடிப்படையில் கொஞ்ச நாளைக்கு முன்பு வரை ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருந்தாங்க. இப்போ திடீர்னு 4 பேர் 5 பேர்னு கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கு தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும். இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள். ஃபைனலாக சிரியானுடைய தகவலோடு முடிச்சிடலாம். முதல் முறையாக ட்ரம்ப் அவர்கள் வாயை திறந்திருக்கிறார். அவர் என்றைக்கு வாயை திறக்காமல் இருக்கிறாரு, வாயை க்ளோஸ் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு ஆச்சரியம். அதேமாரி வாயை க்ளோஸ் பண்ணாலும் ட்விட்டரில் தான் ஓப்பன்லேயே இருக்கிறாரு, எக்ஸலத்தில் அங்கே ஏதாவது ஒரு தகவலை அள்ளி வீசிடுறாரு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஏற்கனவே மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொன்னார்ல, சிரியாவில் நாங்கள் ஏன் அமைதியாக இருந்தோம், அது வந்து பல விதமாக பிரிஞ்சுது அப்படின்னா ISIS கூடாரம் ஆகிடும், நாளைக்கு ஈரான் உள்ளே வந்துடுவாங்க, அப்புறம் பெரிய எங்களுக்கு சிக்கல் ஆகிடும், அதனால தான் சிரியாவை நாங்கள் வளர விட்டோன்னு சொன்னாங்க இல்லையா. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பத்திரிகைலாம் கேட்கும்போது அகமத் அல் சஹாரா அவர்கள், த குட் கை, டஃப் கை, நாங்கள் ரீசெண்டாக அவர்கிட்ட பேசணும், நல்லா சக்சீட் பண்ணியிருக்கிறார், சிரியா வந்து யுனைட் பண்ணியிருக்கிறார், நாங்கள் நல்லபடியாக அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், குர்தீஸ் மக்கள்கிட்ட நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் மேன். நேற்று கூட அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், இந்த ப்ரீசன் அங்கே இருக்கிற ISIS தீவிரவாதிகளை வெளியேற்றுவதற்கும் அதுக்கான நல்லபடியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். இது எல்லாமே எங்களுடைய பிளான் பண்ணி நடக்கிறது தான், நாங்கள் அந்த கைக்கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்கோம், இது எங்களுடைய பிளான் தான் அப்படின்னு மனுஷன் சொல்லிட்டார். இது தொடர்ந்து சந்தேகம் தான் இருந்தது. ஆனால் இத்தனை நாள் நம்பி இருந்த குர்தீஸ் மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்.
நம்ம ஜென்ரலாகவே பார்க்கலாம், அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு நாடு இறங்கினாலும் ஒரு கட்டத்தில் அந்த நாடு வந்து கை கழுவி விடப்படும். அது உக்ரைனாக இருந்தாலும் சரி, அது ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. குர்தீஸ் மக்கள், குர்தீஸ் ரீஜியன் ஒரு காலத்தில் அமெரிக்காவை நம்பி பெரிய அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இல்லை எங்களுக்கு ஒருங்கிணைந்த சிரியா வேணும்ட்டாங்க. ஏன்னா குர்தீஸோட லாபத்தை விட இந்த பக்கம் சிரியாவுடைய லாபம் அதிகமாக இருந்திருக்குனால இந்த பக்கம் வந்துட்டாங்களான்ற இன்னொரு ஆங்கிள். யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூகே அரசாங்கம் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டூரிஸ்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க, அமெரிக்காவுக்கு போகாதீங்க, மனசு கொஞ்சம் வெறி பிடிச்சி தெரிகிறாரு, அதனால் நீங்கள் முறைப்படி விசாவோடு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அகதிகள்னு சொல்லிட்டு பிடிச்சி நாடகம் கடத்துறாரு, அதனால் கொஞ்சம் சோதானமாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூகேயில் நேற்று பசுபதியோட தம்பி நாட்டாமையை பிடிச்சிட்டு போயிட்டு விட்டாங்க இல்லையா, மன்னரோட தம்பியை. இப்போ இன்னொன்னா முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர், அவர் பேர் வந்து கோர்டன் ப்ரவுன் வந்து ஒரு 90 பக்கம் அளவுக்கு எப்ஸ்டீன் ஃபைலில் குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காங்க. நிறையா அவருக்கு ஆதாரமான செக்ஸ் டேப்பிங் கேஸு, அது இல்லாமல் இங்கேருந்து தனி ஃப்ளைட் மூலிமா பெண்கள் அனுப்புனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த சார்லஸோட தம்பி பசுபதி இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் இவருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குன்றாங்க. ஸோ இந்த எப்ஸ்டீன் விவகாரம் அங்கே யூகேக்குள்ளார பூதாகரமாக வெடித்திருக்கிறது. மன்னர் பரம்பரையில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டதா அப்படின்றத பார்க்க முடிகிறது. சரி, இப்போ நம்ம பிரேசில்கிட்ட வந்தோம் அப்படின்னா, லுலுடா சில்வா அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஏற்கனவே ஏஐ சம்மிட்டுக்கு வந்தார், அப்படியே எங்கேயும் இருக்கிறார். இப்போ நமக்கும் பிரேசிலுக்கும் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா, ஐநாவில் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நிரந்தர உறுப்பினர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஐநா வந்து செக்யூரிட்டி கவுன்சில் இப்போ இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து வெளிப்படையாகவே தனது கருத்தை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்தியாவும் பிரேசிலும் அந்த கருத்தை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கும் பிரேசிலுக்கு இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்னா கோஸ்டல் டெவலப்மெண்ட்டு, ஹெல்த் ரெகுலேஷன், அப்புறம் ட்ரேடு. அது இல்லாமல் குறிப்பாக நம்ம வந்து எஃகு விநியோக சங்கிலியை வந்து மேம்படுத்துறதுக்காக, மூலப்பொருள் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக இந்தியா பிரேசில் வந்து முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதெல்லாம் மூலப்பொருள் வந்து நம்ம பிரேசில்லேருந்து பெரிய அளவுக்கு இறக்குறோம். அப்போது ஒரு இன்னொரு வார்த்தையும் சொன்னார் அவர், டாலருக்கு எதிரான ஒரு முக்கிய நடவடிக்கைகளில் நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு வார்த்தையும், பிரிக்ஸ் கூட்டமைப்பு இன்னும் வலுப்பெற வேண்டும் அப்படின்றதையும், மோனோபோலியாக வந்து அமெரிக்காவை நம்பி இருப்பது இனி சரியில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். நான் வந்து நெதன்யாகு அவர்கள் இந்தியா வரார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மோடி அவர்கள் 25ஆம் தேதி இஸ்ரேல் பயணம் பண்ணுறார். 25ஆம் தேதி இஸ்ரேல் பயணம் பண்ணுறாருன்னா இது மிக முக்கியமான ஒப்பந்தம். எப்படி பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து ரஃபேல் விமானங்கள் ஒப்பந்தத்திலிருந்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் போட்டு பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நம்முடைய இராணுவ கட்டமைப்புக்கு இஸ்ரேலினுடைய பயணம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வான் தடுப்பு சாதனங்கள் வந்து இப்போ ஐஆர்பிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸும் ஐஆர்பிஎம்க்கும் பெரிய அளவுக்கு இல்லை. அதனால் அதை இஸ்ரேலுடன் ஏற்கனவே இருந்தால் கூட அதை விட ஒரு நவீன டெக்னாலஜியாக இஸ்ரேல் கூட இணைந்து AD-1 AD-2 இன்டர்செப்டர் மிசைல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட போகிறோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இஸ்ரேல் அதுக்கான கேப்பபிலிட்டியை வந்து வைத்திருக்காங்க. முழுமையாக இருக்கான்னா, பட் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு சில சொதல்புகள் இருந்தாலும் இப்போ அது அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் வந்து போயிருப்பாங்க. இது வந்து குறிப்பாக சீனாவுடைய த்ரெட்டுக்காக. ஏன்னா சீனா வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் மூலியமாகவும் வேறு எது மூலியம் தாக்கல் நடத்தினாலும் அதையும் இடைமறுத்து தாக்கல் நடத்துவதற்காக பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாக சொல்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, கோல்டன் ஹரிசான் ஏர் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல்ஸையும் இணைந்து தயாரிப்பதற்காக ஆல்மோஸ்ட் இது வந்து 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் தாக்கல் நடத்தலாம். இப்போ சுகோய் விமானம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த Su-30 MK-1 சுகோய் விமானத்தில் பொருத்தியும் தாக்கல் நடத்துவதற்காகவும் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த 2 முக்கிய ஒப்பந்தங்கள், இது இல்லாமல் அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் என்ன வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம அது இல்லாமல் அமெரிக்கா இந்தியா கிட்ட இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறீங்க. இப்போ கூட வெனிசுலா கிட்ட வந்து ஆயில் வாங்கிட்டுருக்கீங்க, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் நிறுத்திட்டீங்க. ஏன்னா 2 ரிப்போர்ட் வருது. இந்தியாவுடைய பாரத் பெட்ரோலியமும் HMEL வந்து முழுமையாக நிறுத்திட்டாங்க, அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களோட இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் F-35 ஏன் வாங்கக்கூடாது, ஏன் நீங்கள் வாங்கக்கூடாது, நீங்கள் Su-57
சுகோய் 57 வாங்குறத விட உங்களுக்கு சலுகை விலையில் கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்னாங்க. ஏன்னா ரீசெண்டாக அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் பாகிஸ்தான் வந்து சீனா கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. J-35A வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்டாக சோமாலியா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. சோமாலியா கிட்ட வந்து JF-17 ஃபைட்டர் ஜெட்டு கொடுக்குற மாதிரி. அதுவுமே சீனாவுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க முடியாது. பட் அது கொடுக்கறனால இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவும் கைவிட்டு போயிடுச்சு. அதனால் நீங்கள் வாங்குங்க. ஏற்கனவே அங்கே ஐரோப்பாவிலையும் பெரிய அளவுக்கு இதுவாக இருக்குது. பட் இந்தியா வாங்குறாங்களா வாங்கலையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் மிகப்பெரிய ஒரு தொகை மிகப்பெரிய ஒரு தொகையை செலவிட வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ தான் ரஃபேல் விமானங்கள் ஒப்புதல் போட்டதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்த 5 ஆண்டில் பார்க்கலாம், இல்லை அடுத்த பட்ஜெட்டில் பார்க்கலான்னு தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கான அந்த ப்ரெஷர் வந்து தொடர்ந்து கொடுத்தே இருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் மேபி நெக்ஸ்ட் வீக் வரதா கேள்விப்பட்டேன். இந்தியாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக F-35 வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை மேபி அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது வாங்க, அட்லீஸ்ட் ஒரு 6ஆவது வாங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். பாகிஸ்தானுடைய தகவலோடு முடிச்சுட்டு அப்படியே நம்ம உக்ரைன் போய்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். பாகிஸ்தானில் வந்து ஈரான் பாகிஸ்தானோட எல்லை பகுதியில் டஃபான் அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு ஒரு கேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் பற்றி எரிஞ்சிருக்கு. திடீர்னு வெடித்து சிதறனதாக சொல்கிறாங்க. LNG ஷிப்மெண்ட் ஏரியா பெருத்த லாஸு. ஆரம்பத்தில் ஒரு கதை ஒன்று வந்தது. ஒருவேளை ஈரான்லேருந்து ஒரு ட்ரோன் அனுப்புனாங்களா, வேறு யாராவது ட்ரோனை இப்போ தாக்கல் நடத்தினாலும் யார் பண்ணாங்கன்னே புரியல. ஒரே மர்மமாக இருந்தது பாகிஸ்தானில் ஒன்று. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, கைபர் பக்துல்லா பகுதியில் மறுபடியும் ஒரு இராணுவ குடோன். இது வந்து 2வது தடவையாக இப்போ லாஸ்ட் டைம் வந்து மனித வெடிகுண்டு மூலிமா தாக்கல் நடத்தினாங்க முந்தா நேற்று. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இண்டிவிஜுவலாகவே வந்து டிடிபி ரெபல்ஸ் வந்து இதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த தாக்குதலை இன்றைக்கி நடத்துனதில் வந்து 12 பாகிஸ்தான் ஆர்மியை வந்து இறந்துருக்காங்க. அதில் ஒரு பாகிஸ்தான் ஆர்மி கொலேனல் அவர்கள் வந்து இறந்து போயிருக்கிறார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இதன் மூலிமா பாகிஸ்தான் தொடர்ந்து இன்னும் நெருக்கடிகளை சந்திச்சிட்டே இருக்கிறாங்க. ரீசண்டாக எல்லை பகுதியில் தகரிக்கே தாலிபான்களும் சரி, BLAவும் சரி அடுத்தடுத்து தாக்குதல்களை தொடுத்துட்டே இருக்கிறாங்க. பெரிய டஃப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதற்கு தான் கவாஜி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அக்கல்லுக்கிற அணுகுண்டு மறுபடியும் வேலை வந்துருச்சுன்ற மாதிரி மிரட்டினார்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்தியாவை மிரட்டுறாரு. அவங்க நாட்டுக்குள்ள நடந்த பிரச்சனையை இந்தியா தான் இதுக்கெல்லாம் மூல காரணம்ன்றாங்க. சரி, சீனா வந்து என்ன அமெரிக்காவுக்கு பெருசாக செக் வைத்திருக்காங்க அப்படின்னா, சீனா வந்து சமீபத்தில் குவைத்தில் போயிட்டு ஒரு பிளான்ட் ஒன்று உருவாக்குறாங்க. என்ன பிளான்ட் அப்படின்னா, ப்ரொடக்ஷன், அதாவது வெடிமருந்துகளை ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இப்போ நேட்டோ ஸ்டாண்டர்டான 9mm, 5.56mm, அப்புறம் வந்து 50 இந்த மாதிரி பெரிய அளவுக்கு உருவாக்குறாங்க. அது இல்லாமல் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க குவைத் பர்சனலுக்கு. இது வந்து குவைத் வந்து நார்மலாகவே செக்யூரிட்டிக்காக யார்கிட்ட சைன் பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா கிட்ட சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் திடீர்னு சீனா போயிட்டு என்ன பண்ணுறாங்க, குவைத்தோட ஆயுத உற்பத்தியில் நாங்கள் உங்களுக்கு நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணலாம், நீங்கள் ஏன் வந்து எங்ககிட்ட வாங்குறீங்க, எங்கள் நிறுவனத்தை மட்டும் அவங்களுக்கு கை காட்டி வர்றோம். அந்த சீனாவுடைய நிறுவனத்தோட பேர் வந்து சீனா நார்த் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன், நார்னிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்னிகோ நிறுவனம் போட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பட் செக்யூரிட்டி பார்ட்னர், அமெரிக்காவோட செக்யூரிட்டி பார்ட்னர் எப்படி அது ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் உள்ளே போய் ஒரு ஓட்டையை போட்டிருக்கிறாங்க சீனா என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இறுதியாக உக்ரைனோட செய்தியோடு முடிச்சிடலாம். ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் தாய்லாந்தினுடைய பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிலாம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஆக்சுவலாக தாய்லாந்தெல்லாம் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே சீனாவுக்குள்ளார ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள். குறிப்பாக அயர்லாந்து பேரில் 2 நிறுவனங்கள் சீனாவுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்புறம் சுவிட்சர்லாந்து பேரில் 3 கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஜெர்மனி நாட்டில் ஜெர்மனி, அப்புறம் ஜெர்மனி ஸ்பெயின் இணைந்து, அப்புறம் நெதர்லாண்டில் 2, ஆஸ்திரியா 2. இந்த கம்பெனியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஐரோப்பாவிலிருந்து சீனாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் சீனாவிலிருந்து சாகிட் ட்ரோன், அதாவது ஜீரன் 2ன்னு சொல்லுவாங்க, அதுக்கான முக்கிய காம்போனண்ட் வந்து இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கு. இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிறுவனங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நாங்கள் ஒன்றா அக்ரிமெண்ட் போட்டோம், அவங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்ணாங்க ஏற்றுமதி பண்ணாங்களே எனக்கு டீட்டெயில் தெரில, அவங்க ஏதோ நிறுவனம் கிட்ட போட்டாங்க, நாங்கள் ஒப்புதல் மட்டும் கொடுத்தோம், நீங்கள் தடை போகிறதா இருந்தால் உங்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு போடுங்க அப்படின்னு இன்றைக்கி சீனா வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டுமே வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டது யாருன்னா உக்ரைன் வெளியிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி ப்ளூம்பர்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமாம், நிறைய ஷிப்மெண்ட் எல்லாமே வந்து யாரோட பேரில் இருக்குன்னா ஐரோப்பா நிறுவனோடைய பேரில் தான் வந்து ரஷ்யாவுக்கு ஷிப்மெண்ட் ஆகிருக்கு.
இப்போ எங்கே இவங்க கோட்டை விட்டுருக்காங்கன்னா, இப்போ சீனாவுடைய பேரில் போயிருந்தா தடுத்திருப்பாங்க. இப்போ சீனாவும் தாக்கல் நடத்தியிருக்கோம், இல்லை உக்ரைனும் தாக்கல் நடத்தியிருக்கோம். ஆனால் ஏற்றுமதியானது எல்லாமே வந்து ஐரோப்பா நிறுவனங்கள் பேரில் ஏற்றுமதினாலாம் இது வரைக்கும் எந்த தடை இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கான். இந்த மாதிரி எத்தனை 100 நிறுவனங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே அனுப்பியிருப்பாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். இதே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ரஷ்யாக்கிட்ட வாங்கலைனாலும் ஏதோ ஒரு பேரில் கண்டிப்பாக உள்ளே வரும்ன்றதில் எனக்கு தெரியுது. பட் இவங்க வெளிப்படையாக சொல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜப்பான்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. யார்? உக்ரைன். இது மாதிரி நீங்கள் ட்ரோனை வந்து தயாரிச்சிருக்கீங்களே, அது கொடுங்க, லைவ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பேபி ட்ரோன் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அது வந்து மெகுரா V5 வேரியண்ட்டு. இன்றைக்கி 11 கப்பலுக்கு மேலே நாங்கள் மூழ்கடிச்சிருக்கோம், பெரிய சாதனை செஞ்சுருக்கோம். வேணால் கொடுங்களேன், நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம், அது நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு. இது வந்து ஜப்பானுக்கு மட்டும் இல்லை, இனி வெஸ்டர்ன் நாடுகள் வந்து யாரெல்லாம் புதிய ஆயுதங்கள் தயாரிக்கிறீங்களோ அத்தனை புதிய ஆயுதங்களும் என்கிட்ட கொடுங்க, நான் டெஸ்டிங் எடுத்து பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல அற்புதமான ரிசல்ட். ஏன்னா லைவ் டெஸ்ட் உங்களுக்கு இதை விட உங்களுக்கு அற்புதமான ஒரு சான்ஸ் கிடையாதுன்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. ஹங்கேரி ஒரே செக்கு பலமாக வச்சுட்டாங்க உக்ரைனுக்கு. 90 பில்லியனுக்கான லோனு கொடுப்பதற்கான தடையை வீட்டோ அதிகாரம் கொண்டு வந்து தடுத்துட்டாங்க. என்னைய பார்த்து நீ வந்து பெல்லியை வளர்த்துறன்னு என்னைக்கு சொன்னையோ அன்னைக்கே உக்ரைன் என்னை மீறி நீ சிங்கிள் பைசா வாங்கிட்டுனா நான் அந்த பக்கம் காதே அடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. யார்? ஹங்கேரி தரப்புலேருந்து. அதனால் வாய்ப்புகளே இல்லை. இப்போ உக்ரைனுக்கு போகக்கூடிய பைப்லைனும் கட் பண்ணிட்டாங்க, 90 பில்லியனுக்கான லோனையே கட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சால் இனி ஐரோப்பாவிலேருந்து நீக்குங்கன்ட்டாங்க. ஏன்னா ஹங்கேரி வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் பயங்கரமாக இயங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.